மேட்டூர் அணையின் உபரிநீர் கால்வாய் ஓரங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் வருவாய்த்துறை ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகரன். ராஜசேகரன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று மாலை 118 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் மேட்டூர் அணை நீர்வரத்தும் 80,000 கன அடிக்கு மேல் இருப்பதால் எந்நேரமும் மேட்டூர் அணை நிரம்பும் வாய்ப்புள்ளது. மேட்டூர் அணை நிரம்பினால் மேட்டூர் அணையின் பாதுகாப்பு கருதி அணையின் உபரிநீர் போக்கியான 16 கண் பாலம் வழியாக உபரிநீர் திறக்கப்படும். தொடக்கத்தில் வினாடிக்கு 50,000 கன அடியாக திறக்கப்படும் நீரின் அளவு படிப்படியாக 75,000 கன அடி வரை திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அணை உபரிநீர் போக்கி கால்வாய் பகுதிகளில் உள்ள தங்கமாபுரிப்பட்டினம், அண்ணா நகர், பெரியார் நகர், வஉசி நகர், காவேரி பாலம், மத்த சாலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி சேலம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மேட்டூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். நாளை காலை 10 மணி அளவில் மேட்டூர் அணையின் உபரிநீர் போக்கியிலிருந்து உபரிநீர் திறக்க வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று 117.390 அடியை எட்டியுள்ளது. அணையில் நீர்வரத்து அதிகப்படியாக உள்ளதால் அணையின் நீர்மட்டம் விரைவில் அதிகபட்ச கொள்ளளவான 120 அடியை எட்டும் என்றும் அணையிலிருந்து உபரிநீர் காவிரி ஆற்றில் 50,000 கனஅடி முதல் 75,000 கனஅடி வரை எந்நேரத்திலும் திறந்துவிடலாம் என்றும் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. எனவே காவிரி கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் காவிரி ஆற்றில் துணி துவைக்கவோ, செல்ஃபி எடுக்கவோ, புகைப்படம் எடுக்கவோ கூடாது என இதன் மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இங்கனம் மாவட்ட ஆட்சித்தலைவர், சேலம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.